சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை உயர்த்திடுவார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை உயர்த்திடுவார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பிரியமானவர்களே, சீயோன் மலையின் மேல் 144,000 பேர் மாத்திரமே வருகை நாட்களில் நிற்பதை நாம் காண்போம். பிரியமானவர்களே, அங்கு சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை அவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்களாம். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேர் மாத்திரமே அவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்களாம். அவர்களை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அந்த பாடல்கள் இருக்குமாம். பிரியமானவர்களே, தேவன் நாம் பாடுகிற பாடல்கள் கூட கர்த்தருடைய கிருபை இல்லாதவர்கள் பாடல்களை பாட முடியாது, பாடல்களை எழுத முடியாது, பாடல்களை கேட்க முடியாது என்பதை இந்த வேத சத்தியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே பாடல்களை கற்றுக்கொள்ள முடியும், பாடல்களை பாட முடியும், பாடல்களை கர்த்தருக்காக பாடி மகிமைப்படுத்தி ஆராதனை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த வேத சத்தியத்தில் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், இவர்கள் கற்புள்ளவர்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் மனுஷர்களிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லையாம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்களாம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவின் வருகை நாட்களில் அந்த சீயோனுக்கு நேராக, சீயோனில் நாமும் சீயோன் என்ற மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை போல நாமும் நிற்பதற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தருக்காக நாமும் தேவநாம மகிமைப்படும்படியாய் நம் ஜீவியத்தை கரைப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் முற்றிலுமாக அர்ப்பணித்து கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.